வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் தொடர்ந்து மாணவர்கள் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க விளையாட்டு பொருட்களை வழங்கி வருகிறார். பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் தொடர்ந்து மாணவர்கள் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க விளையாட்டு பொருட்களை வழங்கி வருகிறார். பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் தொடர்ந்து மாணவர்கள் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க விளையாட்டு பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உத்ராணிப்பேட் மாணவர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் பந்துகளை வழங்கினார். இதில் உத்ராணிப்பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களை தீய பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டுத் துறையில் திறம்பட செயல்பட்டு வாழ்வில் உயர வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மற்றும் மைக்கேல் ஸ்டோன் அறக்கட்டளையில் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு பொருட்களான கேரம் போர்டு மற்றும் செஸ் போர்டு வழங்கினார். இதில் மைல்ஸ்டோன் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களை தீய பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டுத் துறையில் திறம்பட செயல்பட்டு விளையாட்டுத் துறையில் வேண்டுமென கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தொடர் நோய் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தலா 3000 உதவித்தொகைக்கான ஆணையினை திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தொடர் நோய் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தலா ரூபாய் 3000 உதவித்தொகைக்கான ஆணையினை திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலம் தொடர் நோய் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில கழக துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு தொடர் நோய் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை தலா ரூபாய் 3000 வீதம் 3 மாதத்திற்கு உதவித்தொகையினை 14 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 9000 வீதமும் ஒரு பயனாளிக்கு மட்டும் 4 மாத உதவித்தொகை மொத்தம் ரூபாய் 12000 உதவித்தொகைக்கான அரசாணையினை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், அலெக்ஸ், ராகேஷ், கழக சகோதரர்கள் வேளாங்கண்ணி, மோரிஸ், ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% மேல் இடங்களை பெறாத பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்களான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களும் மற்றும் திரு அங்காளன் எம்எல்ஏ அவர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
வாரத்தையொட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ சாய் பாராமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி சார்பில் சர்வதேச தாய்ப்பால் தின பேரணி நடைபெற்றது. இதனை ஸ்ரீ சாய் குரூப்ஸின் மேலாண் இயக்குனர் சுசிந்திகா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கல்லூரியில் இருந்து தொடங்கிய பேரணி 10 கன்னி சந்திப்பு வரை சென்றும் மீண்டும் கல்லூரி வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாய்ப்பாலின் அவசியம் குறித்தும், குழந்தைகளுக்கு கலப்பட பால் கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும் என விழிப்புணர்வு முழக்கங்களை சொல்லியபடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு சாய் குரூப்ஸ் மேலாண் இயக்குனர் சுசந்திகா பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டினார். இதில் ஸ்ரீ சாய் குழுமத்தை சேர்ந்த நிலாஸ்ரீ, ரோஹிணி, சுக்ரியா மற்றும் பிரவீன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதியின் துணைவியார் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதியின் துணைவியார் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதியின் துணைவியார் கலைவாணியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சண்முகபுரம் பகுதியில் அன்னதானம் மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் இணை செயலாளர் காமாட்சி, தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், அணி செயலாளர் முருகன், சக்திவேல், வில்லியனூர் தொகுதி அவைத்தலைவர் அண்ணாமலை, வைத்தியநாதன், கோபால் செட்டியார், பூங்குழலி, சுப்புலட்சுமி, எல்லப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் வள்ளுவர்மேடு திருமாறன் அவர்களின் 59வது பிறந்த நாள். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவருடைய இல்லத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிள்ளையார்குப்பம் வள்ளுவர்மேடு திருமாறன் அவர்களின் 59வது பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களுடைய இல்லத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்த பொழுது ஊடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா மற்றும் ஊர் இளைஞர்கள் உடனிருந்தனர். தனியார் மருத்துவ கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு பெறாத அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு பெறாத அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோட் மற்றும் ஸ்டெதாஸ்கோப் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்பு. புதுச்சேரியில் தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும், இந்த ஆண்டிலிருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் தமிழகம் போன்ற அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள மாணவர்கள் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளியின் இடஒதுக்கீடை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து பாஜக மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், புதிய துணைநிலை ஆளுநர் தனது நிர்வாகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துபவராக இருப்பார் என நம்புகிறோம். இவ்வாண்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடங்களை அரசின் இடங்களாக பெற அதிமுக சார்பில் தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்படும்.
இதன் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்தும் என எச்சரிக்கை தெரிவித்தார். மனைவியை இழந்து வீடு இல்லாமல் தவிக்கும் முதியவருக்கு மனித கடவுளாக மாறி வீடு கட்ட நிதி கொடுத்த சமூக ஆர்வலர். மனைவியை இழந்து வீடு இல்லாமல் தவித்த முதியவருக்கு மனித கடவுளாக மாறி வீடு கட்ட நிதி உதவி கொடுத்த சமூக ஆர்வலர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரத்தில் மனைவியை இழந்து காது கேளாத மாற்றுத்திறனாளியான பெருமாள் என்பவரின் வீடு பழுதடைந்து குடியிருக்க லாயக்கற்ற நிலையில் இருந்தது. இதனிடையே மழையிலும் வெயிலிலும் கொசுக்கடியிலும் துயரங்களை அனுபவித்து வந்தார். இதை பற்றி தொகுதி மக்கள் மூலம் தெரிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கின்ற ராஜகணபதி தானாக முன்வந்து வீடு இழந்து தவித்த முதியவருக்கு வீடு கட்டி கொடுக்க முதல்கட்ட தவணையாக 50,000 ரூபாயை வழங்கினார். மேலும் வீட்டை சரி செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். வீடு இல்லாமல் தவித்த ஒருவருக்கு வீடு கட்டி கொடுக்க அவரது வாழ்வில் விளக்கேற்றிய மனித நேயமிக்க சம்பவத்தை புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரத்தை சேர்ந்த மக்கள் அவரை மனதார பாராட்டினர். மேலும் உதவிகளை பெற்றுக்கொண்ட முதியவர் பெருமாள் கண்ணீர் மல்க இரு கரங்களை கூப்பி உதவி செய்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்த சம்பவம் அனைவரின் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு மங்களம் கிராம நிர்வாகம் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு மங்களம் கிராம திமுக சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனைப்படி மங்களம் தொகுதி வடமங்கலம் கிளையில் திமுக நிர்வாகி ஐயனார் தலைமையில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிளைக்கழக நிர்வாகிகள் சுப்புராயன், சக்திவேல், சீதாபதி குமார், சுரேஷ், கணேசன், அரவிந்தன், சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று 17ஆம் ஆண்டு புதிய வகுப்பு தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி இன்று 17ஆம் ஆண்டு புதிய வகுப்பு தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேதிக் வித்யா கேந்திரா பிராமுக் குரு சுவாமி முக்தானந்தர், அதன் இயக்குனர் ஸ்ரீ பியூஷ் ஆர்யா மற்றும் ஸ்ரீமதி வர்த்திகா ஆர்யா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் சிறுவர் சிறார் சீர்திருத்த பள்ளி முக்கிய பொறுப்பாளர்கள் திரு சுந்தர வடிவேல் மற்றும் முகமது காசிம் தங்களது துறை வாயிலாக பயிலும் மாணவர்களுடன் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் சரணா என்ஜிஓ நிர்வாகிகள் திரு அன்பழகன் மற்றும் திரு ரவி அவர்களுடன் இந்த ஆண்டு பயிலும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கலந்து கொண்டார். வெவ்வேறு துறைகளில் தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தங்களது பெற்றோர் காப்பாளருடன் பங்கேற்றனர். முன்னதாக விழாவினை விருந்தாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முன்னிலையில் குத்து விளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். விருந்தினர்கள், மாணவர்கள், பெற்றோர் காப்பாளர் முன் கல்லூரி பற்றிய குறும்படம் திரையிடப்பட்டது. மேலும் கல்லூரி சட்ட திட்டங்கள், மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு நெறிமுறைகளை கல்லூரி மேலாளர் விளக்கி கூறினார். தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்ற விழாவை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இக்கல்லூரியில் தொழிற்கல்வி பயில உச்ச வயது வரம்பு, கல்வி தகுதி ஏதும் தடையில்லை. இங்கு படித்த மாணவர்கள் பல்வேறு துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதுடன் பலர் சுய தொழில் புரிந்து வருகின்றனர். மேலும் பலர் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர். இக்கல்லூரியில் உறுதியான வேலை வாய்ப்புடன் கூடிய 16க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி கடந்த 16 ஆண்டுகளாக
5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்றுவிக்கப்பட்டு உள்ளனர். இம்மாதம் இறுதி வரை மாணவர்கள் சேர்க்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி கோவிலில் ஆடிப்பூரம் விழா கோலாகலம். அம்மனுக்கு 1,00,000 வளையல்கள் அணிவித்து வழிபாடு செய்தனர். திருக்காஞ்சி கோவில் ஆடிப்புற விழா கோலாகலம். அம்மனுக்கு 1,00,000 வளையல் அணிவித்து வழிபாடு செய்தனர். வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்புறத்தை ஒட்டி தேரோட்டம் மற்றும் அம்மனுக்கு வளையல் அணிவிக்கும் விழா நடைபெறும். அதன்படி நேற்று முன்தினம் தேரோட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நேற்று ஆடிப்புற விழாவில் மதியம் அம்மனுக்கு வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் உள்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து 1,00,000 வளையல்களால் அம்மன் சிலை மற்றும் சன்னிதானம் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் பரசுராமன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமையில் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் செய்திருந்தார். வில்லியனூர் கொம்பியூன் சேர்ந்த நத்தம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிடும் விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றின் நடுப்புறம் உள்ள கிராம எல்லையின் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு கோட்டை அமைத்து சிறப்பு அபிஷேகங்களாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேந்தநத்தம் கிராம நடுத்திட்ட வகையினர் சிறப்பாக செய்திருந்தனர். கராத்தே பயிற்சி முகாமில் கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஜிப்மர் சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது. கராத்தே பயிற்சி முகாமில் கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஜிப்மர் சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில கராத்தே சங்கம், அகில இந்திய ஷிட்டோரியோ கராத்தா பயிற்சி பள்ளியின் இணைந்து ஒருநாள் சிறப்பு கராத்தா பயிற்சி முகாமை ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயன்பட்டனர். இப்பயிற்சி முகாமிற்கு புதுவை மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கி கராத்தே வீர வீராங்கனைகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கட்டா மற்றும் சியாயா குறித்து செய்முறை விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகளை அளித்தார். இதில் சிறப்பாக பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தா சங்க துணைத் தலைவர் ஷோஷ்கான் கராத்தா வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். கௌரவ விருந்தினராக ஜிப்மர் தலைமை நிர்வாக அதிகாரி ஷமாய் சிங் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் ஷிட்டாரியோ கராத்தா பயிற்சி பள்ளியின் மூத்த தலைமை பயிற்சியாளர் கராத்தா சுப்பிரமணியன் செய்திருந்தார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் 2024-25 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் 2024-25 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் 2024-25 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து
வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்ப தமிழன், தமிழரசன், கதிர்வேல், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன், விடுதலை சிறுத்தை கட்சி பரப்புரை செயலாளர் ஆதவன், எழில்மாறன், அந்தோணி, பெஞ்சமின், பாலகிருஷ்ணன், வகையரசு, பிரபுராஜ், கலைவாணன், தயாநிதி, பொன்னுரங்கம், தாயப்பன், MS ரவி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. ARR நகர் கிளை தலைவர் பாருக் அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் சகோ ஆரிப் அவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் பேரணி சுல்தான்பேட்டை இந்தியன் பேங்க் அருகில் ஆரம்பித்து முக்கிய வீதிகளை கடந்து கடைசியாக வாய்க்கால் தெருவில் முடிந்தது. இதில் கிளை செயலாளர் உமர் சர்ஷித், துணைத் தலைவர் நஜ்முல் அலாம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவரணி செயலாளர் பாரித் கான், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகரணி செயலாளர் அகமத் அலி மற்றும் ஆண்கள், பெண்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற வளையல் அலங்காரத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோயிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெற்ற வளையல் அலங்காரத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆடிப்பூரம் நிகழ்ச்சியில் பெண்கள் சீர்வரிசை வைத்து ஊர்வலம் வந்தனர். அதன் பின்பு வளையல் அலங்காரம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சங்கோதி அம்மன் கோவில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கிழிநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கிழிநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கிழிநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உற்சவ மூர்த்தியாக அமர்த்தப்பட்ட அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து நலன் சிறப்பிக்க பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கமலா ஜோதி சிவசங்கரி, ஸ்ரீ அரவிந்த் குடும்பத்தார் செய்திருந்தனர்.
புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று ஆடிப்பூரத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாட வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கிரகம் வலம் வருதல் நிகழ்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். மணவெளி சிவலிங்கபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. மணவெளி சிவலிங்கபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சீனிவாசநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ கைலாசநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுவாமிகளுக்கு பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களுடன் அலங்காரங்கள் செய்யப்பட்டு 108 அஷ்டோபந்திர மற்றும் குங்கும அர்ச்சனை மடிசாற்று பூஜைகள் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனைகள் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி மற்றும் மலேசியா பல்கலைக்கழக AIMST கல்லூரியும் இணைந்து பிசியோதெரபி கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி மற்றும் மலேசியா பல்கலைக்கழக AIMST கல்லூரியும் இணைந்து பிசியோதெரபி கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி இந்தியா மற்றும் AIMST பல்கலைக்கழகம் மலேசியா பிசியோதெரபி கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பெடாக் மலேசியா ஆகஸ்ட் 5, 2024 இந்தியாவின் புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழும நிறுவனங்களான ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி மற்றும் AIMST பல்கலைக்கழகம் மலேசியா ஆகியவை தொலைநோக்கு கூட்டாண்மையை வெளியிட்டன. AIMST பல்கலைக்கழகத்தின் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிசியோதெரபி கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் புதுமை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. SPGAயின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன், SPGAயின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ ராஜீவ் கிருஷ்ணா மற்றும் SPGAயின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யாவின் மேற்பார்வையின் மூலம் இந்த முக்கிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த முன்னோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட்டு ஆராய்ச்சி முயற்சிகள், கல்வி பரிமாற்றங்கள் மற்றும் அதிநவீன பயிற்சி திட்டங்கள் போன்ற புரட்சிகரமான பகுதிகளில் கவனம் செலுத்தி இரு நிறுவனங்களுக்கிடையில் வலுவான ஒத்துழைப்புக்கான களத்தை அமைக்கிறது. அவர்களின் பலத்தை இணைப்பதன் மூலம் SVCOPT மற்றும் AIMST பல்கலைக்கழகம் துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்த தயாராக உள்ளன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் AIMST பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கதிரேசன், சதாசிவம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஆனந்த பாபு ஆகியோர் முறைப்படி கையெழுத்திட்டு பேராசிரியர் டாக்டர்
யூசிவா ஆலட் ஹெல்த் புரொடக்ஷன்ஸ் பீடத்தின் டீன் சிறப்புமிக்க கூட்டத்தை மனதார வரவேற்றார். இந்த முக்கியமான நிகழ்வை AMST பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதாரத்துறையின் துணை டீன் டாக்டர் ஷத்ருசல் மற்றும் CVT காப்ட் புதுச்சேரி இந்தியாவை சேர்ந்த பேராசிரியர் பால்ராஜ் மாணிக்கவேலு ஆகியோர் திறமையாக இந்த முக்கியமான நிகழ்வை முன்கூட்டியே திட்டமிட்டு ஏற்பாடு செய்து சாட்சி கையெழுத்து இட்டனர். புதிய கூட்டணி குறித்து பேராசிரியர் ஆனந்த பாபு தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். இந்த கூட்டாண்மை இரு நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது பிசியோதெரபி கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான நமது பகிரப்பட்ட பார்வையை அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் புதுமைக்கான அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது. ஒன்றாக எங்கள் துறையில் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியின் தரங்களை மறுவரையறை செய்வோம். ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பேராசிரியர் கதிரேசன் கருத்துரைத்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியுடன் எங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு முறையான ஒப்பந்தத்தை விட அதிகம். இது பிசியோதெரபியில் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பு. இந்த ஒத்துழைப்பு கல்வி மற்றும் நடைமுறையில் சாத்தியமானவற்றின் எல்லைகளை அடைய எங்கள் கூட்டு நிபுணத்துவத்தை மேம்படுத்தும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகளில் மேம்பட்ட பிசியோதெரபி நுட்பங்கள் பற்றி கூட்டு ஆராய்ச்சி, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாறும் பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் புதுமைகளை வளர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஊடாடும் பட்டறைகள் ஆகியவை அடங்கும். இரண்டு நிறுவனங்களும் பிசியோதெரப்பில் முன்னோக்கி சிந்திக்கும் தீர்வுகளை இயக்க தங்கள் வளங்களையும் நிபுணத்துவத்தையும் ஒன்றிணைக்க அர்ப்பணித்துள்ளன. இவ்விழாவானது துடிப்பான வரவேற்புடன் நிறைவு பெற்றது. பங்கேற்பாளர்கள் இந்த கூட்டாமையின் எதிர்கால தாக்க ஆய்வறிந்தனர் மற்றும் சாத்தியமான கூட்டு முயற்சிகள் பற்றி விவாதித்தனர். புதுச்சேரி திப்ராயன்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள தேவி நாகவல்லி அம்மன் ஆலய 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள தேவி நாகவல்லி அம்மன் ஆலய 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள தேவி நாகவல்லி அம்மன் ஆலய 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவையொட்டி கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்பு அம்மனுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கோயில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் தொழுநோய் மருத்துவமனை நோயாளிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி ராஜா சந்துரு பேரவை சார்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி ராஜா சந்துரு பேரவை சார்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை பற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ராஜா சந்துரு பேரவை நிறுவனர் ராஜச்சந்துரு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. முன்னதாக ராஜச்சந்துரு ஆலயத்தில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உணவு வழங்கி தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பெரியவர்கள், பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.